ரீகேப். போன வீடியோவில் ஹாரியும் ஹெர்மைனியும் ரான் கிட்ட கிராப்பை பற்றி சொல்லுறாங்க. அவங்களோட அவுல்ஸ் எக்ஸாம் அடுத்த வாரம் வரனால அவங்க எல்லாரும் பிஸியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்டர் 31 பார்ட் 2. அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அப்போ 5th இயர்ஸ் யாரும் ஒருத்தரோட ஒருத்தர் அவ்வளவா பேசவே இல்லை. பார்வதி பாட்டில் அவளோட இன்கான்டேஷன்ஸ் எல்லாத்தையும் தனக்கு தானே சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஹெர்மைனி அச்சீவ்மெண்ட்ஸ் இன் சாமிங் புக்கை வேக வேகமாக வாசிக்கிட்டு இருந்தா. நெவில் அவனோட ஃபோருக்கு கீழே போட்டு மார்பிளோட தட்டி விட்டுட்டான். பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதும் 5th இயர்ஸும் 7th இயர்ஸும் என்ட்ரன்ஸ் ஹாலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட கிளாஸஸ்க்கு போயிடுறாங்க. 9:30 மணி போல் அவங்க எல்லாரையும் கிரேட் ஹால்குள்ளே என்டர் ஆக சொல்லி கூப்பிடுறாங்க. கிரேட் ஹாலில் இப்போது 4 ஹவுஸ் டேபிள்ஸ்க்கு பதிலாக நிறையா சின்ன சின்ன டேபிள்ஸாக இருக்குது. ஸ்டாஃப் டேபிளுக்கு முன்னாடி ப்ரொஃபஸர் மெக்கானகல் அவங்கள ஃபேஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் அவங்களோட சீட்ஸில் உட்காந்து அமைதியானதுக்கப்புறம் அவங்க எக்ஸாம்ஸை தொடங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேபிள் மேலே இருந்த ஒரு பெரிய ஹவர் கிளாஸை திருப்பி வைக்கிறாங்க. அந்த டேபிள்லேயே ஸ்பேர் குவில்ஸ், இங்க் பாட்டில்ஸ், அப்புறம் பார்ச்மெண்ட் ரோல்ஸும் இருந்தது. ஹாரி அவனோட பேப்பரை திரும்பி பார்க்குறான். அவனோட ஹார்ட் பயங்கர ஃபாஸ்ட்டாக அடிக்குது. அவனுக்கு ரைட் சைடில் 3 ரோஸ் தள்ளி 4 சீட் முன்னாடி ஹெர்மைனி உட்கார்ந்து இருக்கா. அவள் வேக வேகமாக எழுத ஆரம்பிச்சிட்டா. அவனோட கொஷின் பேப்பரில் பார்க்குறான். முதல் கொஷின், பொருட்களை பறக்க வைக்கிற ஸ்பெல்லோட இன்கான்டேஷனையும் வான் மூமெண்ட்டையும் டிஸ்கிரைப் பண்ணுங்கன்னு போட்டிருந்தது. ஹாரிக்கு ஒரு பெரிய மரக்கட்டை ஸ்ட்ராலோட தலையில் விழுந்த இமேஜ் தான் ஞாபகத்துக்கு வருது. லைட்டாக சிரிச்சுட்டே அவன் எழுத ஆரம்பிக்கிறான். 2 மணி நேரம் கழிச்ச என்ட்ரன்ஸ் ஹாலில் ஹெர்மைனி, எக்ஸாம் அவ்வளோ மோசமாக இல்லைல்ல அப்படின்னு அவள் கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் கரெக்டாக சியரிங் சாம்ஸ் எல்லாம் பண்ணனான்னு தெரியல, எனக்கு டைம் இல்லை. ஹைக்கப்ஸ்க்கு கவுண்டர் சாம் போட்டியா? எனக்கு ஷியோராக தெரியலை, ஆனால் நிறைய எழுதுன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கொஷின் 23ல் அப்படின்னு அவள் ஆரம்பிக்கிறா. ஹெர்மைனி, இப்போ தான் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கோம், திரும்பவும் எக்ஸாம் எழுத வைக்காத அப்படின்னு ரான் சொல்லறான். 5th இயர்ஸ் மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட லஞ்சை சாப்பிட்றாங்க. இப்போ லஞ்ச் ஹவரில் ஹவுஸ் டேபிள்ஸ் திரும்பவும் கிரேட் ஹாலில் இருந்தது. லஞ்ச் முடிஞ்சதும் அவங்க எல்லாரும் கிரேட் ஹாலுக்கு சைடில் இருக்கிற ஒரு சின்ன சேம்பரில் வெயிட் பண்ணுறாங்க. அவங்களோட பேரை கூப்பிட்டதும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு அவங்க உள்ளே போக வேண்டியதாக இருந்தது. ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அவங்கள கூப்பிட்டாங்க. அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்களோட இன்கான்டேஷன்ஸை சொல்லிக்கிட்டும் வான் மூமெண்ட்ஸை பண்ணிக்கிட்டும் அக்கேஷ்னலாக ஒருத்தர் இடிச்சுக்கிட்டும் இருந்தாங்க. ஹெர்மைனியோட பேரை கூப்பிட்டதும் அவன் நடுங்கிட்டே உள்ளே போகிறா. ஏற்கனவே டெஸ்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் திரும்ப வரலை. அதனால் ஹாரிக்கும் ரானுக்கும் ஹெர்மைனி எப்படி பண்ணா அப்படின்றது தெரியல. அவள் நல்லா தான் பண்ணியிருப்பா. அவள் நம்மளோட சாம்ஸ் டெஸ்ட் 1ல் 112% வாங்கியிருந்தா ஞாபகம் இருக்கா அப்படின்னு ரான் சொல்லறான். 10 நிமிஷம் கழிச்சு ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக், பார்க்கின்சன் பான்சி, பாட்டில் பத்மா, பாட்டில் பார்வதி, பாட்டர் ஹாரி அப்படின்னு கூப்பிடுறாரு. குட் லக் அப்படின்னு ரான் சொல்லறான். ஹாரி அவனோட வாண்டை டைட்டாக பிடிச்சுக்கிட்டே கிரேட் ஹால்குள்ளே நுழையிறான். ப்ரொஃபஸர் டாஃப்டி ஃப்ரீயாக இருக்க பாட்டர் அப்படின்னு ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக் ஹாரி கிட்ட சொல்லறாரு. அவர் பாயிண்ட் பண்ண விசார்ட் தான் அங்கே இருந்ததுலேயே ரொம்ப வயசானவராக, ரொம்ப சொட்டையானவராக இருந்தார். ஹாரி ப்ரொஃபஸர் மார்ச் பேங்க்ஸை தாண்டி போகிறான். அவங்க ட்ரேகோ மேல்ஃபாயை டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பாட்டரா அப்படின்னு டாஃப்டி கேட்குறாரு. ஃபேமஸ் பாட்டரா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இதை கேட்டதும் மேல்ஃபாய் முறைக்கிறான். அவன் லெவிடேட் பண்ணிட்டு இருந்த ஒயின் கிளாஸ் சட்டுன்னு தரையில் விழுந்து உடஞ்சிடுது. ஹாரிக்கு லைட்டாக சிரிப்பு தான் வந்தது. அதோடைய அவன் ப்ரொஃபஸர் டாஃப்டியை நோக்கி போகிறான். தட்ஸ் இட், பயப்பட வேண்டாம், நர்வஸாக இருக்க வேண்டாம், லைட்டாக சிரிச்சா போதும். சரி, இப்போ இந்த எக்கப்பை எடுத்து எனக்கு கொஞ்சம் கார்ட்வீல்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ப்ரொஃபஸர் டாஃப்டி கேட்குறாரு. ஹாரி அவனோட எக்ஸாம் நல்லா தான் போச்சுன்னு நினச்சான். அவனோட லெவிடேஷன் சாம் மால்ஃபாய்டோட நல்லாவே இருந்தது. என்ன அவன் பண்ண வேண்டிய க்ரோத் சாமையும் கலர் சேஞ்சையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அவன் ஒரு எலியை ஆரஞ்சாக மாற்ற வேண்டியதாக இருந்தது. ஆனால் அதுக்கு பதிலாக அவன் க்ரோத் சாமை போட்டு அந்த எலியை கிட்டத்தட்ட ஒரு பூனை அளவுக்கு பெருசாகிக்கிட்டான். அப்போ தான் அவனுக்கு அது இன்கான்டேஷன் தப்பாக சொன்னதே தெரிஞ்சது. நல்ல வேலைக்கு அவன் பண்ண தப்ப ஹெர்மைனி அங்கே இருந்து பார்த்துடலையே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டான். அவன் ஹெர்மைனி கிட்ட அதை பற்றி அதுக்கப்புறமும் சொல்லலை. ஆனால் ரான் கிட்ட சொன்னான். ரான் அவனோட டின்னர் பிளேட்டை ஒரு பெரிய மஷ்ரூமாக மியூட்டேட் பண்ணிட்டான். அது எப்படி ஆச்சுன்னா அவனுக்கே தெரியல. அன்னைக்கு ராத்திரி ரிலாக்ஸ் பண்ணலாம் டைம் இல்லவே இல்லை. டின்னர் முடிச்சதும் எல்லாரும் காமன் ரூமுக்கு டைரெக்டாக போயிட்டாங்க.
டிரான்ஸ்ஃபிகரேஷன் நோட்ஸை எல்லாரும் ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாரி தூங்கும்போது அவனோட மூளைக்குள்ள காம்ப்ளெக்ஸ் ஸ்பெல்ஸ், மாடல்ஸ், தியரிஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது. அடுத்த நாள் காலையில் ரிட்டன் எக்ஸாம் எழுதும்போது அவன் ஸ்விட்சிங் ஸ்பெல்லோட டெஃபினிஷனை மறந்துட்டான். ஆனால் ப்ராக்டிக்கல் நல்லா பண்ண மாதிரி தான் இருந்தது. அட்லீஸ்ட் அவனோட இக்வானாவை முழுசாக மறைச்சிட்டான். ஆனால் பக்கத்தில் இருந்த ஹேனா ஆபர்ட் அவளோட மைண்டை கம்ப்ளீட்டாக லூஸ் பண்ணி அவளோட ஃபெரையை ஒரு ஃப்ளாக் ஆஃப் ஃப்ளமிங்கோஸாக மாற்றிட்டா. அதனால் எக்ஸாமே 10 நிமிஷம் நின்றுடுச்சு. பறந்து போன அந்த ஃப்ளமிங்கோஸை எல்லாத்தையும் பிடிச்சு அவங்க கிரேட் ஹாலில் இருந்து வெளியே போகிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. புதன்கிழமை அவங்களுக்கு ஹெர்பாலஜி எக்ஸாம் நடந்தது. ஃபேங்க்டு ஜெரேனியம் ஒன்றுக்கிட்ட கடி வாங்கினதை தவிர மற்றபடி எக்ஸாம்லாம் நல்லா தான் போச்சுன்னு ஹாரிக்கு தோணுச்சு. அப்புறம் தேர்ஸ்டே டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ். இந்த எக்ஸாம் தான் முதல் தடவையாக ஹாரி கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவான் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. ரிட்டன் எக்ஸாமில் எல்லா கொஷின்ஸ்க்கும் அவனால் பதில் எழுத முடிஞ்சது. ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸில் எல்லா கவுண்டர் ஜிங்ஸஸையும் டிஃபென்சிவ் ஸ்பெல்ஸையும் அம்ப்ரிட்ஜோட கண் முன்னாடியே அவன் பண்ணது அவனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. ஹாரி ஒரு போகாட்டை பேனிஷ் பண்ணதும் ஓ பிராவோ அப்படின்னு ப்ரொஃபஸர் டாஃப்டி சொல்லிட்டு வெரி குட், எல்லாம் முடிஞ்சது பாட்டர், அன்லெஸ் என்னோட ஃப்ரெண்டு டிபேரியஸ் ஆக்டன் உங்களால் ஒரு பேட்ரோனஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்க்காக நீங்கள் அப்படின்னு ப்ரொஃபஸர் டாஃப்டி சொன்ன உடனே ஹாரி அவனோட வாண்டை ரைஸ் பண்ணி அம்ரஜை நேருக்கு நேராக பார்த்து அவங்க ஸ்கூலை விட்டு போகிறதா இமேஜின் பண்ணிட்டு எக்ஸ்பெக்டோ பேட்ரோனம் அப்படின்னு சொல்லறான். அவனோட வாண்டு டிப்பில் இருந்து ஒரு சில்வர் கலர் ஸ்டாக் வெளியே வந்து அது கிரேட் ஹாலில் சுற்றி ஓடிட்டு திரும்ப வந்து ஒரு சில்வர் மிஸ்டாக மறைஞ்சு போயிடுது. எக்ஸலன்ட் போட்டோ, வெரி வெல் அப்படின்னு ப்ரொஃபஸர் டாஃப்டி கைகளை தட்டிக்கிட்டு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லறாரு. ஹாரி வாசல்கிட்ட அம்ப்ரிட்ஜை பாஸ் பண்ணி போகும்போது அவங்கள பார்க்குறான். அவங்களோட முகத்தில் ஒரு மோசமான சிரிப்பு ஒன்று இருந்தது. ஆனால் அவன் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. அவன் இந்த எக்ஸாமில் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஆவுல் வாங்கியிருப்பான்னு அவனுக்கு தோணுச்சு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஹாரிக்கோ ரானுக்கோ எக்ஸாம் இல்லை. ஆனால் ஹெர்மைனி ஏன்ஷியன்ட் ரூன்ஸ் எக்ஸாம் எழுதுனா. வாரம் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணனால அன்னைக்கு அவங்க 2 பேரும் ஜன்னல் பக்கத்தில் உட்காந்து செஸ் விளையாடினாங்க. ஹாரியால் ஃபார்பிடன் ஃபாரஸ்டோட எட்ஜை பார்க்க முடியுது. அங்கே ஹேக்ரிட் அவரோட கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அது யூனிகார்ன்ஸாக இருக்கும்னு ஹாரிக்கு தோணுச்சு. ஏன்னா பாய்ஸ் பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க, கேர்ள்ஸ் முன்னாடி இருந்தாங்க. அந்த நேரத்தில் போர்ட்ரேட் ஹோல் ஓப்பன் ஆகுது. ஹெர்மைனி உள்ளே வரா. எப்படி எக்ஸாம் எழுதினேன் அப்படின்னு ரான் கேட்குறான். நான் வாஸை மிஸ்ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு வாஸ்னு எழுதிட்டேன். அது பார்ட்னர்ஷிப் டிஃபென்ஸ் இல்லை அப்படின்னு அவள் கோவமாக சொல்லறா. ஒரே ஒரு சின்ன தப்பு தானே, நீ ஸ்டில் அப்படின்னு அவன் ஆரம்பிக்கிறான். ஓ ஷட் அப், ஒரு தப்பு கூட பாஸை ஃபெயில் ஆக்கிடும் தெரியுமா? அதோட இல்லாமல் அம்ப்ரிட்ஜோட ஆஃபீஸில் திரும்பவும் யாரோ நெஃப்லரை போட்டுட்டாங்க. எப்படி அதை அந்த புது கதவை தாண்டி உள்ளே போட்டாங்கன்னு தெரியல. ஆனால் நான் அந்த சைடு வரும்போது அம்ப்ரிட்ஜ் கத்திட்டு இருக்கிறது கேட்டுச்சு. அவங்க கத்திட்டு இருக்கிறத கேட்டபோது அவங்களோட காலை அது கடிக்க ட்ரை பண்ணியிருக்கும் போல அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. குட் அப்படின்னு ஹாரியும் ரானும் சேர்ந்து சொல்லுறாங்க. இது குட் இல்லை, நல்லதே இல்லை. ஏன்னா அவங்க இதை ஹேக்ரிட் தான் பண்ணுறாருன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஹேக்ரிட் இதனால ஸ்கூலை விட்டு துரத்தினாலும் துரத்திடலாம் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. ஹேக்ரிட் இப்போ கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு, அம்ப்ரிட்ஜால அவரை ப்ளேம் பண்ண முடியாது அப்படின்னு ஹாரி சொல்லறான். ஓ ஹாரி, நீ சில நேரம் ரொம்பவே அப்பாவியா இருக்க. அம்ப்ரிட்ஜ் ப்ரூஃப்காக வெயிட் பண்ணுவாங்கன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர்கிட்டையும் பேசாம அவ திரும்பி கேர்ள்ஸ் டார்மிட்டரிக்கு போயிடுறா. அடுத்த 2 நாளும் ஹெர்மைனியோட பேட் மூட் அப்படியே தான் இருந்தது. ஆனால் ஹாரியும் ரானும் அதை ஈஸியாக இக்னோர் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க போர்ஷன்ஸ் எக்ஸாம்ஸ்க்காக சண்டேவும் சாட்டர்டேவும் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஹாரி இந்த எக்ஸாமை நினச்சி தான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தான். ஏன்னா அவனோட ஆம்பிஷன் ஆர்ஆர் ஆகிற அந்த ஆம்பிஷனுக்கு இது ஒரு தடையாக இருக்கும்னு நினச்சான். மண்டே அன்னைக்கு அவனோட போர்ஷன்ஸ் ரிட்டன் எக்ஸாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் பாலிஜோஸ் போர்ஷன் பற்றி வந்த கொஷின்ஸ்க்கு கண்டிப்பாக அவனுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும்னு நினச்சான். ஏன்னா அவனால் அதோட எஃபெக்ட்ஸை அக்யூரேட்டாக டிஸ்கிரைப் பண்ண முடிஞ்சது. அன்னைக்கு மத்தியானம் நடந்த ப்ராக்டிக்கல் அவ்வளோ மோசமாக இல்லை. ஏன்னா ஸ்னேப் இல்லை அங்கே. அதனால் போர்ஷன்ஸ் பண்ணும்போது அவன் ரொம்பவே ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணினான். நெவில் ஹாரி பக்கத்தில் உட்காந்துருந்தான். அவனும் எப்பையும் விட ரிலாக்ஸ்டாகவும் சந்தோஷமாகவும் இருந்தான். ப்ரொஃபஸர் மார்ச்பேங்க்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு, எல்லாரும் உங்கள் கால்ரன்ஸ்லேருந்து தள்ளிவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹாரி அவனோட சாம்பிள் ஃப்ளாஸ்க்கை கார்க் பண்ணி கொண்டு போய் முன்னாடி கொடுத்தான். அவன் நல்ல கிரேட் வாங்கியிருப்பானான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக ஃபெயில் ஆக மாட்டான்னு மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.